Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. இப்பொழுது கவுண்ட் டவுன் ஆரம்பமாகிவிட்டது. இந்த திமுக ஆட்சியுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கோ நாளை இன்றைய ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியை எப்பொழுது வீட்டுக்கு போகும் என்று மக்கள் ஏங்கி கட்சிக்காரர்களும் மக்களும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற கவுண்ட் டவுன் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த மிக விரைவிலேயே இந்த கவுண்ட் ஆட்சியை முடிந்த கவுண்ட் டவுன் ஆரம்பமாகி திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்ற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. காரணம், இங்கே இப்பொழுது எங்கு பார்த்தாலும் மக்கள் இன்றைக்கு சாதாரணமாக மக்கள் கூடுகின்ற இடங்களிலெல்லாம், அது பேருந்தில் சென்றாலும் சரி, அல்லது விமானத்தில் சென்றாலும் சரி, ரயிலிலே சென்றாலும் சரி, மக்கள் சாதாரணமாக கூடுகின்ற இடங்களில் கட்சிக்காரர்கள் அல்ல, நம்ம போன்ற கரை கட்டிய வேட்டிக்காரர்களை பார்த்து விட்டால் சாதாரண மக்கள் கூட நம்மளை பார்த்து விட்டு, அண்ணே அடுத்தபடிய எடப்பாடி தானே, அண்ணே எடப்பாடியார் தானே, அடுத்தபடிய அண்ணே எடப்பாடியார் தானே அப்படின்னு ஒவ்வொருவரும் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். இதே போல இதுதான் இயற்கையாகவே மக்கள் எழுச்சி என்பது. ஆக யாரை பார்த்தாலும் எந்த இடத்திலே பார்த்தாலும் அவர் வேலை பெரிய முதலாளியா தொழிலாளியா அல்லது அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு அடுத்து எடப்பாடிதான், அடுத்து எடப்பாடியார் தான், அடுத்து எடப்பாடியார் தான் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விளைவு, இந்த கவுண்ட் டவுன் ஆரம்பித்தவருடைய விளைவு காரணம், இப்பொழுது இந்த ஆட்சி வந்ததற்கு பின்பு மக்கள் பட்டிருக்கின்ற துயரங்களை பட்டியலிட்டு காட்டினால் இந்த 52 தீர்மானங்களிலே எல்லா மக்களுடைய அவலங்களை எல்லாம் இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு நமது இந்த ஆட்சியினுடைய அவலங்களையும் வேதனைகளையும் இன்றைக்கு நாம் சொல்ல ஆரம்பித்தால் இன்றைக்கு மணிக்கணக்கிலே ஆகும். அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்படிப்பட்ட மோசமான ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற நேரம் மிக விரைவிலே வந்துவிட்டதன் காரணமாக இப்பொழுது நமது இன்னும் அந்த ஆட்சியினுடைய நம்ம சொல்ல வேண்டும் சொன்னால், இன்று ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமது எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்கவில்லை என்று சொன்னால் இந்த இயக்கமே இன்னும் இருக்கும் இடமில்லாமல் போயிருக்கு. அதில் நான் சொல்ல, எடப்பாடி இன்றைக்கு கட்சியை காப்பாற்றி இருக்கின்றது, ஆட்சியை காப்பாற்றி மீண்டும் ஆட்சியை இங்கே ஆட்சி பொறுப்பிற்கு கொண்டு வரக்கூடிய ஒரே தலைமை நமது எடப்பாடியார் அவர்கள் தான். எடப்பாடியார்கள் அவரை விட்டால் நமது கட்சிக்கு நாயே இல்லை என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கும். ஆக அப்படிப்பட்ட அவர் என்றும் சாதாரண இங்கே ஏதோ பட்டா மறுதல் செய்து இங்கே முத்துவேல் கருணாநிதி போல நேரே இங்கே வந்தவர் அல்ல, அடுத்தடுத்து வாரிசு அடிப்படையில் வந்தவர். ஆனால் அவருடைய உழைப்பால், நம்பிக்கையால், தொண்டர்களின் பற்றி பெற்றிருக்கின்ற இங்கே பெற்ற மரியாதையின் காரணமாக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டது. நமக்கு அம்மாவிற்கு பின்பு நமக்கான ஒரே தலைவர் எடப்பாடியார் தான் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் இன்றைக்கு அவர் பொதுச் செயலாளராக இன்றைக்கும் இந்த இயக்கத்திற்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.